ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரகலியாஸ் ஃபுட் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோவக்காய் சாதம் எப்படி செய்கிறதுன்றது தான். கேட்கறதுக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. ஆமாம், நம்ம கடையில் போகிறப்போ நிறைய டைம் கோவக்காவை பார்த்துருப்போம். பட் பெருசாக அதை நம்ம வாங்கி நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருக்க மாட்டோம் எப்படி செய்கிறதுன்றதை. அதை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் 800 கிராம் அளவுக்கு காய் கோவக்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க நான் எப்படி ஒரு காய் மட்டும் கட் பண்ணுறதுன்றதை காமிக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறப்போ. ஃபஸ்ட்டு 2 சைடும் இந்த கார்னர் இருக்குது இல்லைங்களா, இந்த எட்ஜ் இருக்கு இல்லைங்களா, அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நீல வாக்கில் 2ஆக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதே திரும்ப 4ஆக கட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக 4ஆக வந்த வாட்டி இந்த மாதிரி நம்ம சின்ன சின்னதாக போட்டுக்கலாம். நம்ம யூஸ்வலாக கட் பண்ணுவோம் இல்லைங்களா, வெங்காயம்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணுவோம், அந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு பொடிசாக கட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக வெந்து வரும். சாப்பாட்லேயும் நம்ம சாப்பிட்றப்போ ரொம்ப நறுக்குன்னு இருக்காது. பார்த்தீங்கன்னா அழகாக துண்டு துண்டாக வந்துருச்சு. இந்த சைஸு கட் பண்ணால் சரியாக இருக்கும். ஓகே, இப்போ கோவக்காய் சாதம் செய்கிறதுக்கு நம்ம என்னென்ன பொருட்கள் தேவைன்றதை பார்த்துடலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி 800 கிராம் கோவக்காவை நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் தக்காளி 3 தக்காளி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த கோவக்காய் சாதத்துக்கு நம்ம மசாலா இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ண போகிறோம். அதுக்கும் தேவையான பொருட்களை எடுத்து வச்சுருக்கேன். அது என்னென்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுற கடலைப்பருப்பு, அது ஒரு 8 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் உளுந்து, அது ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பாசிப்பருப்பு, தோல் இல்லாத பாசிப்பருப்பு கடையில் இருக்கும் இல்லைங்களா, அந்த பருப்பு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். அப்புறமா கொத்தமல்லி, அப்புறம் வரமிளகா. கொத்தமல்லி சும்மா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். வரமிளகா ஒரு 8 வச்சிருக்கேன். இது மீடியமா இருக்கும் காரம், அதனால ஒரு 8 எடுத்து வச்சிருக்கேன். திரும்ப நம்ம கொஞ்சம் வேணும்னா சாம்பார் பொடி சேர்ப்போம், அதனால 8 வரமிளகா சரியா இருக்கும். அடுத்தது தேங்காய் ஒரு மூடியை விட கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்க அளவுக்கு நான் தேங்காய் திருகி வச்சிருக்கேன். அதையும் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம மசாலாவுக்கு தேவையான பொருட்களை வறுத்து எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். அடுப்பு மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. இப்போ கடலைப்பருப்பு லேசாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. நம்ம இப்போ உளுந்து சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக வறுத்த வாட்டி சேர்த்தோம்னா கடலைப்பருப்பு ரொம்ப கருகிடும். அதனால அது லேசாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் போதே நான் உளுந்து சேர்த்துக்கிறேன். அடுத்தது பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறேன். பாசிப்பருப்பு கம்பல்ஷனாக போடணும்னு இல்லை, பட் போட்டிங்கன்னா ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ கொத்தமல்லி, வரமிளகா சேர்த்துக்கலாம். இப்போ கடைசியில் தேங்காவை சேர்த்துக்கலாம். அடுப்பு ரொம்ப கம்மியாக வச்சுக்கோங்க, இல்லைன்னா தேங்காய் சீக்கிரமாக கருகிடும். ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்கு தேங்காய் வறுபடும் போது. இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காயில் இருக்க எண்ணெய் ஃபுல்லாக அப்படியே லேசாக வெளியே வருது. இந்த மிளகாவோட கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அப்படியே ஒரு மாதிரி ஆயிலியாக இருக்குது. சும்மா லேசாக வறுத்தா போதும், இல்லைனா தேங்காய் அதில் ரொம்ப ட்ரை ஆகிடும். ஓரளவுக்கு லைட்டாக வறுத்து எடுத்தால் போதும். ஆக்சுவலாக இந்த மசாலாவை நீங்கள் நிறைய செஞ்சு கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், அப்பப்போ வேணுன்றப்போ யூஸ் பண்ணிக்கலாம். ஜென்ரலாக பிராமின்ஸ் வீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மசாலா தான் ரெகுலராகவே யூஸ் பண்ணுவாங்க எல்லா குழம்புக்குமே. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஓகே, இப்போ எல்லாமே நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம நல்லா ஆற வச்சுக்கலாம். சூடு கம்மியாகட்டும், அப்புறமா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கோவக்காவை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதை நம்ம டேரெக்டாக தண்ணியில் போட்டு வேக வைக்கிறது கிடையாது. அப்படி பண்ணோன்னா அதில் இருக்க சத்தெல்லாம் ஃபுல்லாக வெளியே போயிடும் தண்ணியில். அதனால என்ன பண்ண போகிறோன்னா இந்த மாதிரி குக்கரில் ஒரு 3 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கோவக்காவை எடுத்து ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி கொஞ்சம் ஹைட்டாக கொஞ்சம் அகலமாக இருக்க பாத்திரத்தில் எடுத்து வச்சு அதை அப்படியே உள்ளே வச்சிடலாம். ஆவியில் வேக வைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஃபுல்லாக வச்சு தண்ணி நிறைய ஊற்றிட வேணாம், ஏன்னா அது ரொம்ப ஃபுல்லாக கொதிச்சு மேலே ஊற்றிடும். மூடி வச்சிடலாம். இப்போ சரி, ஃபினிஷ் பண்ணுங்க.
குக்கர் அடுப்பில் வச்சாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா கோவக்காய் வந்துட்டு வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால நம்ம 10 to 12 விசிலாவது விடணும். அப்போ தான் வந்துட்டு கோவக்காய் நல்லா சாஃப்டாக வெந்து வரும், நமக்கு ஈஸியாக இருக்கும் செய்யறதுக்கு. இப்போ கோவக்காய் வந்துட்டு நம்ம குக்கரில் வச்சுருக்கோம், அது வெந்து வரட்டும். மீன் டைம் வந்துட்டு நம்ம இந்த மசாலா அரைச்சி எல்லாமே வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து நம்ம இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். நான் மீடியம் சைஸ் ஜாரில் போடுறேன். நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக வேணாம், ஓரளவுக்கு கொஞ்சம் பொடி பொடியாக வர அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்க, ஒரு மாதிரி நல்லா பொடி பொடியாக இருக்குது. ரொம்ப நைஸாக இல்லாமல் ஒரு மாதிரி கொஞ்சம் நரன்னு இருக்கும் தேங்காய் இருக்கனால. அப்படி இருந்தால் தான் சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து சாப்பாடு பார்த்தீங்கன்னா குக்கரில் வச்சு எடுத்து வச்சுருக்கேன். சாப்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லேசாக வந்துட்டு நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். ஸோ தட் சாப்பாடு வந்து நல்லா ஒட்டாமல் ஸ்டிக்கியாக இல்லாமல் நல்லா வரும். ஓகே, இப்போ ப்ரெஷர் ஃபுல்லாக போயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ரொம்ப நல்லாவே நம்ம எதிர்பார்த்ததை விட ரொம்பவே நல்லா வெந்து வந்திருக்கு. பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு பாருங்க, நல்லா வெந்துருச்சு. ஆக்சுவலாக நம்ம நார்மலாக போட்டு நல்லா வதக்கி வேக வச்சோன்னா இந்த அளவுக்கு வந்துட்டு வேகாது, ரொம்ப டைம் எடுக்கும். இது பாருங்க ரொம்ப சாஃப்டாக அழகாக வெந்து வந்திருக்கு. இப்போ ஒரு வானல் எடுத்து வச்சு நல்லா சூடான வாட்டி எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன். இப்போ எண்ணெய் சூடான வாட்டி நம்ம கடுகு போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிட்டு இருக்கு, கடுகு போட்டுடலாம். இப்போ கடலைப்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்புறம் உளுந்து. யூஸ்வலாக ஊற்றுற எண்ணெயை விட நான் வந்து இந்த டைம் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் ஊற்றிருக்கேன். ஏன்னா நம்ம சாதம் போட்டு மிக்ஸ் பண்ணணும், அதுக்காக. வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். எண்ணெய் நிறைய இருக்கனால ஃபஸ்ட்டு வெங்காயத்தை சேர்த்திங்கன்னா எண்ணெய் ஃபுல்லாக வெளியே தெரியாமல் இருக்கும். இல்லை கருவேப்பிலையோ அந்த மாதிரி ஏதாவது போட்டிங்கன்னா வந்துட்டு ரொம்ப தெரிச்சு வெளியே வந்துடும். இப்போ வந்து நம்ம கருவேப்பிலை 2 வரமிளகா சேர்த்துக்கலாம், வாசமாக இருக்கும். கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போதான் சீக்கிரமாக வதங்கும். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கி வருது. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க கோவக்காவை சேர்த்துக்கலாம்.
நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்க மசாலா வந்து சேர்த்துக்கலாம். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி போட்டிருக்க மசாலா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. காயோட நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இன்ஸ்டன்ட்டாக அரைச்ச மசாலா தூளை சேர்த்துருக்கனால ரொம்ப ஸ்மெல் அருமையாக இருக்குது. இது வந்து அப்படியே கூட நம்ம சாப்பிடலாம். ஆக்சுவலாக சாத்தில் மிக்ஸ் பண்ணாமல் நம்ம சைட் டிஷ்ஷாக கூட அப்படியே எடுத்து வச்சு சாப்பிடலாம். இப்போ வந்து நம்ம சாதத்தை சேர்த்துக்கலாம். அடுப்பை வந்து சிம்ல வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃபுல்லாகவே கூட ஆஃப் பண்ணிடலாம். ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணுறது மட்டும்தான். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோவக்காய் சாதம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ரொம்ப நல்லா ரெடியாகி வந்திருக்கு. இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம அழகாக ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட கோவக்காய் சாதத்தில் வந்து ஹைலைட்டே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணியிருக்க மசால் தான். இந்த மாதிரி மசால் நம்ம இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணி கோவக்காய் சாதம் செஞ்சோன்னா கோவக்காய் பிடிக்காதவங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும். கோவக்காய் ஜென்ரலாகவே வந்துட்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்றதை கமெண்ட்ஸில் போடுங்க.